வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அனிதா ராமசாமி. இன்றைய காணொளி நம் நாட்டு நிலக்கடலை பற்றிய ஒரு சிறிய காணொளி. நண்பர்களே, நிலக்கடலை தாவரம் பற்றியும் அதன் பயன்கள் மற்றும் நிலக்கடலை அறுவடை இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய காணொளி ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குங்க. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். நிலக்கடலைக்கு பல பெயர்கள் உண்டுங்க. அதாவது வேர்க்கடலை, கச்சான், மல்லாட்டை மற்றும் கலாக்கா ஆகிய பெயராலும் அழைப்பாங்க. சுருக்கமாக கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. நிலக்கடையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்குதுங்க. நம்ம உண்ணும் உணவில் உள்ள கால்சியம் சத்து நம்ம உடலுக்கு கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப பயன்படுதுங்க. அது மட்டும் இல்லை நண்பர்களே, நிலக்கடையில் உள்ள தாமிரம் மற்றும் துந்தநாகா அப்படிங்கிற சத்தானது தீமை செய்யும் கொழுப்பை குறைத்து நன்மை செய்யும் கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுதுங்க. முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில், அதாவது COVID-19 சூழ்நிலையில் நிலக்கடையில் உள்ள ஒமேகா 3 சத்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுதுங்க. நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த தாவரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 மாதமான நிலக்கடலை தாவரங்க. இது முழுமையாக வளர்ச்சி பெறுவதற்கு 90 நாட்கள் ஆகுங்க. அதாவது 3 மாதங்கள் எடுக்கும். இந்த தாவரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 90 நாட்கள் ஆகிய நிலக்கடலை தாவரங்க முழுமையாக வளர்ச்சி பெற்ற நிலையில் இருக்குதுங்க. உங்களுக்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வித்தியாசம் தெரியும். இலையெல்லாம் நல்லா பழுத்துருச்சுங்க. இப்போ இதை அறுவடை செய்வதற்கு தயார் நிலையில் உள்ளதுங்க. நண்பர்களே, 70 சென்ட் நிலப்பரப்பில் நிலக்கடலை சாகுபடி செஞ்சோங்க. இப்போ அறுவடைக்கு வந்தாச்சு. நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ எல்லாரும் காய் பொறிச்சிட்ருக்கோங்க. இப்போ நிலக்கடலை பயிரிடுறதுக்கு நாங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சுருக்கமாக சொல்கிறேன். முதல் கட்டமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நிலத்தை காளைகளை ஏரில் பூட்டி நிலத்தை உழுதோங்க. இரண்டாவது கட்டமாக இயற்கை உரமான சாணம் அடி உரமாக மண்ணுக்கு போட்டோங்க. மூன்றாவது கட்டமாக பாத்தி பிடித்தோங்க. பாத்தி பிடிச்சதுக்கப்புறம் இறுதி கட்டமாக நிலக்கடலைகளை சுத்தம் செய்து அதை ஊனணுங்க. ஊன 10வது நாட்கள்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிலக்கடலை தாவரம் முளைத்து விடுங்க. நிலக்கடலை தாவரம் முளைத்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 தடவை நீர் பாய்ச்சணுங்க. நீர் பாய்ச்சின ஒரு 15வது நாட்கள்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா களை செடிகள் இருக்குங்க. 15வது நாட்களில் நீங்கள் களை எடுக்கணும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா திரும்பவும் அந்த தாவரத்துக்கு தேவையான இயற்கை உரம் நம்ம கொடுக்கணுங்க. கொடுத்ததுக்கப்புறம் 35வது நாட்களில் திரும்பவும் நம்ம களை எடுக்கணுங்க. களை எடுத்ததுக்கப்புறம் தாவரத்தை சுற்றி மண் சேர்த்து நன்றாக போடணுங்க. போட்டதுக்கப்புறம் மறுபடியும் 2 தடவை நீர் பாய்ச்சணுங்க. பாய்ச்சினதுக்கப்புறம் இறுதியாக 90 நாட்களில் அறுவடை செஞ்சிடலாங்க. இப்போது நண்பர்களே, முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மழைக்காலங்களில் நிலக்கடலை தாவரத்துக்கு 2 தடவை நீர் பாய்ச்சினா போதுங்க. இதே மழை இல்லாத காலத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 4 முதல் 5 தடவை நீர் பாய்ச்சணுங்க. நண்பர்களே, இப்போது நம்ம குட்டீஸு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்களும் நிலக்கடலை பொறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தோட சேர்ந்து அவங்களும் நிலக்கடலை பொறிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கால்வாசி அளவு தாவரத்தை பொறிச்சிட்டாங்க. இனி அடுத்த கட்டமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா தாவரத்துலேருந்து நிலக்கடலை காய் எடுத்துட்ருக்காங்க. வாங்க அது எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, இப்போது நிலக்கடலை தாவரத்தை பற்றி
அதனுடைய அறுவடை சாகுபடி போன்ற விஷயங்களை வந்து நான் சேகரித்து உங்ககிட்ட சொன்னேன். இருந்தாலும் இதில் எனக்கு பெருசாக அனுபவம் இல்லைங்க. இப்போ எங்கள் அத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா விவசாயத்தில் பல வருட காலமாக அவங்களுக்கு அனுபவம் இருக்குது. இப்போது அவங்களோட அனுபவங்கள், நிலக்கடலை தாவரத்தை பற்றிய அனுபவங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாங்க. வாங்க கேட்கலாம். போய் காய் வாங்கிட்டு வந்து உடைச்சி சுத்தம் பண்ணி கிலோ வந்து 60 ரூபா. காயோட விலை வந்து 60 ரூபா. 60 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து எரிச்சேர் விட்டு உழவு ஓட்டி முட்டையெல்லாம் ஆடு விட்டு பாத்தி போட்டு முட்டை வந்து கடலக்காய் மிஷினில் கொடுத்து உடைச்சி அப்புறம் கொண்டு வந்து சுத்தம் பண்ணி ஆள் விட்டு பாத்தி பிடிச்சி முத்து நட்டி ஓட்டம் முத்து முளைச்சிருச்சு. முளைச்ச பிறகு 15 நாள் கழித்து நாங்கள் ஆள் விட்டு களை எடுத்தோம். ஆள் விட்டு களை எடுத்து அப்புறம் 15 நாள் கழித்து களை வெட்டின பிறகு மறுக்காம 15 நாள் கழித்து காய் பிடிக்கிறதுக்கு மண் அணைச்சோம். மண் அணைச்சி இப்போது நாங்கள் செடி பிடுங்கி பொறிச்சு விட்டுருக்குறோம். செடி பொறிச்சு விட்டுருக்குறோம். வந்து 2 தண்ணி வாய்ச்சா போதும். மழை காலமாக இருந்தால் 2 தண்ணி வாய்ச்சா போகுது. இல்லைன்னா வெயில் காலமாக இருந்தால் 4 தண்ணி வாய்க்கணும் கடலக்காய்க்கு. இது நாங்கள் பொறிச்சு களத்தில் கொண்டு போய் போட்டு காய் போட்டு விலை எங்களுக்கு என்ன விலை வருமோ அந்த விலைக்கு நாங்கள் வந்தால்தான் கொடுப்போம். இல்லைன்னா காய் போட்டு மூட்டை எடுத்து நாங்கள் அடுக்கிடுவோம். அடுக்கிட்டு எங்களுக்கு என்ன விலைக்கு போனால் கட்டுமுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோமோ அந்த விலைக்கு போனால்தான் நாங்கள் காய் கொடுப்போம். இல்லாட்டி வச்சுருந்து எங்களுக்கு கட்டுப்படி ஆனாத்தான் கொடுப்போம், இல்லாட்டி கொடுக்க மாட்டோம். இது நாட்டு செடி கடலக்காய். அப்போ நாட்டு செடியில் 2 முத்துத்தே இருக்குது. முத்து வந்து நல்லா கெட்டியாக நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. வந்து ஹைப்ரிட் செடியில் வந்து 3 முத்து இருக்குது. அது காய் போட்டால் சுண்டி போயிடும். இந்த நாட்டு முத்து எண்ணெய் ஆட்டுறக்கு நாங்கள் நல்லா காய போட்டு உடச்சி எண்ணெய் ஆட்டினா முட்டி வலி வராது. எண்ணெய் ஆட்டி இதில் சமைச்சு சாப்பிட்டா முட்டி வலியெல்லாம் வராது நாட்டு கடலக்காமுத்தில். நான் நல்லா கால் வலியோ கை வலியோ எல்லாம் நல்லா போயிடும். எண்ணெய் ஆட்டிட்டு இந்த புண்ணாக்கை நாங்கள் வெங்காய பயிருக்கு தொளிச்சு உள்ள ஊற வச்சு, இல்லைன்னா மாட்டுக்கு ஊற வச்சு மாட்டுக்கு ஊற்றுவோம். உரமாம் போடலான்னு சொல்கிறாங்க. உரமாகவும் போட்டுக்கலாம் வேணாலும். அது எப்படி உரமாக போடுவீங்க? விடுவோம் அடி உரமாக விடுவோம். நண்பர்களே, இப்போது என்னோட அத்தை சொன்ன மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நிலக்கடலை அகற்றிய தாவரத்தை வந்து மாடுகளுக்கு வந்து தீவனமாக போடுவோங்க. இந்த மாதிரி நம்ம தீவனமாக போடும்போது வந்து நம்மளுக்கு பால் உற்பத்தி வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்குங்க. இப்போ இந்த நிலக்கடலைகள் எவ்வளவு நாள் வெயிலில் காயணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 5 நாட்கள் பார்த்திங்கன்னா நல்ல வெயிலில் காயணுங்க. இந்த மாதிரி 5 நாட்கள் காஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம வந்து விற்பனைக்கு கொடுத்துடலாங்க. ஆர்வத்தோட கடலக்காய் பொரிச்ச நம்ம குட்டீஸ் வந்து கடலக்காயை பார்த்தோன்னையே வேக வச்சு கொடுக்க சொன்னாங்க. பொரிச்ச கையோடையே கடலக்காயை வீட்டுக்கு கொண்டு வந்து வேக வைக்கலான்னு கொண்டு வந்தோங்க. நண்பர்களே, கடலைக்காய் வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பச்சை கடலக்காயை தண்ணீரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும். ஏன் அப்படின்னா அந்த பச்சை கடலக்காயில் வந்து மண்ணெல்லாம் ஒட்டி இருக்குங்க. அது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம்னா அந்த மண்ணெல்லாம் நீங்கிருங்க. இப்போ ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இது 2-3 தடவை நம்ம கழியணும். கழிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ மண் எல்லாமே சுத்தமாக போயிடுச்சுங்க. இப்போ இனி இதை வேக வச்சிடலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கடலக்காயை போட்டு கூடவே உப்பையும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து போட்டுடலாங்க. இப்போ இது வேகிறதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1/4 மணி நேரமாவது ஆகுங்க.
இப்போது கடலக்காய் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க, உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். அடுத்தது இப்போ இதை நம்ம குட்டீஸ்க்கு கொடுத்துடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர் டு அனிதா ராமசாமி. நன்றி, வணக்கம். நண்பர்களே, நம் நாட்டு நிலக்கடலை பற்றிய இந்த காணொளி உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.